சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனை உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, மாம்சத்திரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. ஆண்டவரே, ஒரு குழந்தையின் உள்ளத்தைப் போல நீர் எங்களை மாற்ற ஆண்டவரே. எங்கள் மாம்சத்தின் எண்ணங்கள் ஆண்டவரே, எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தர பிறக்க நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நாங்கள் தியானிக்க போகும் வார்த்தைகளுக்காய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீரே எல்லாவற்றையும் செய்கின்ற கர்த்தர், உம்மாலை கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே உம்மால் கூடும் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தி நிலை முழுவதும் நீர் பொறுப்பேற்று நடத்துவீராக. அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும்படி ஆட்சேபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? மற்றவங்களா? எனக்கு என்ன நாள்? ஒரு விடுதலையின் நாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தேசத்துக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் விடுதலையை கொடுத்திருக்கிறார். விடுதலையோடு கூட அவரை ஆராதிக்கும்படியாய் இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அநேகர் கேட்டாங்க, எல்லா இடத்துலையும் கூட்டம் நடத்துகிறாங்களே, எப்படி கூட்டம் வருவாங்களா? இது விடுதலை ஆராதனை, இது விடுதலை பெருவிழா. ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய தேசத்துக்கும் விடுதலை, நம்முடைய குடும்பங்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் மகிமைப்படுத்தும்படியாக அந்த நாளில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வாசியுங்கள் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுது. 2 கொரிந்தியர் 3:17 இப்படியாய் சொல்லுது. வாசியுங்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் இவ்வளவு நேரம் ஆண்டவரை பாடி துதி செய்து ஆராதித்தோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறாரா இல்லையா? அப்ப ஆவியானவர் இருக்கிறான்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை நமக்கு ஆண்டவர் தருகிறார். அநேகர் தீய பழக்கங்களிலே தன்னுடைய வாழ்வை ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். போதை பழக்கத்திலே, குடிப்பழக்கத்திலே அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைக்கு விடுதலையோடு கூட ஆண்டவர் உங்களை அனுப்ப போகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில விடுதலை, 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 விடுதலையோடு கூட நாம் ஆராதிக்க வேண்டும். விடுதலையோடு கூட நம் உலகத்திலே வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நம்முடைய தேசத்தை அடிமைத்தனமாய் வாழ்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலையை வாங்கி கொடுத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார்.
எப்பொழுது என்று சொன்னால், அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். எனவே அந்த விடுதலை தருகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் விடுதலை. யோவான் 8:36 இப்படியாய் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. நம்முடைய வாழ்க்கையில நம்மை உருவாக்கின தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய இந்த திரியேக கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர்கள் கரம் பற்றி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பிதாவார் தம்முடைய சொந்த குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி இந்த உலகத்திலே நாம் விடுதலையோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி, ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தான் இந்த உலகத்தை தம்முடைய சொந்த குமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தார். அப்போ வேதம் சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நமக்கு விடுதலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் நீக்கி நிறைவாய் மாற்றுகிற தேவன், நமக்கு ரட்சிப்பை தருகிற தேவன், அவர் நம்மோடு கூட நம்மை பாதுகாத்து அரவணைக்கிற தேவன். ஏன் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சென்ற இடங்களில் எல்லாம் விடுதலை, அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன சூழ்நிலை கட்டப்பட்டிருந்தாலும், எந்த சூழ்நிலை நமக்கு எதிராக நின்றாலும் ஆண்டவர் அந்த காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்லுது, அதே யோவான் 8:32 அந்த விடுதலை வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்கிறோம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம். அந்த விடுதலை எப்படி வரும் என்று சொன்னால் 8:32 வாசியுங்கள். யோவான், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேதாகமத்தை வாசித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நமக்கென்று நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு மனிதனாகிய நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது, நம்மை உருவாக்கின தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவர் சொல்லுகிறார், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சத்திய வசனங்களை நாம் அறிந்து கொள்ளும் போது, உள்ளத்தின் ஆழத்தின் அவைகள் எல்லாவற்றையும் நாம் நேர்த்தியாய் அறிந்து கொள்ளும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 10-12 வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தியிருந்த அந்த ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அந்த இடத்துல 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி பிடித்திருந்த ஒரு கூனியாய் இருந்த ஒரு மகளை ஆண்டவர் காண்கின்றார். அவர் எப்ப கண்டாரு? அந்த மகளை எந்த இடத்துல கண்டாரு? ஜெப ஆலயத்திலே ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அந்த மகள் ஓடி வந்து ஆண்டவரை பார்க்கவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அந்த மகளை அழைத்தார். இயேசு ஆண்டவர் அந்த மகளை அழைத்து, உன் பலவீனத்திலே விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்திய வார்த்தைகளை இந்த ஆலயத்தின் இந்த திருச்சபை அரங்கிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு என்ன வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் அவரை குணப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இருதய வியாதியாக இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம், வயிற்றில் கட்டியாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நோக்கி நீங்கள் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும்போது, இந்த சத்திய வசனங்களை நமக்கென்று நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 18 ஆண்டுகள் கூனியாக இருந்த அந்த மகளோட வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையிலே என்ன வாஞ்சையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். அந்த விடுதலையின் நாயகன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறார். அநேகர் வியாதியினாலே சங்கீதம் 38:3 சொல்கிறது, என் பாவத்தினால் என் எலும்புகளிலே சவுக்கியம் இல்லை. பாவம் செய்கிற மனிதனோட வாழ்க்கையிலே, அக்கிரமம் செய்கிற மனிதனோட வாழ்க்கையிலே என்ன கிடையாதா?
ஆரோக்கியம் கிடையாது. சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதத்திலே, என் பாவத்தினால் என் எலும்புகளிலே சவுக்கியம் இல்லை என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி உண்மையாய் ஆண்டவரை நோக்கி பார்த்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே, ஆண்டவரை நான் செய்த பாவத்தின் நிமித்தமாய், அக்கிரமத்தின் நிமித்தமாய் என் எலும்புகளிலே சவுக்கியம் இல்லை ஐயா என்று சொல்வதை பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அநேக நேரங்களிலே அந்த வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்க கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக நேரங்களிலே ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விடுதலையின் நாயகன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். நானும் ஆடி ஆடி துதிப்பே, நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். விடுதலையின் நாயகன் நம்மோடு கூட இருக்கிறார். அன்று எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாய் அவர்கள் வாழ்ந்தபோது அந்த இஸ்ரவேல் தேசத்திலே செங்கல்லும் சாந்தும் செய்கிற வேலையினாலே அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை கண்ணோக்கி பார்த்தார். யாத்திராகம் 2ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசியுங்கள். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவனுடைய சந்நிதியில் எட்டினது. அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து, அடிமைகளாய் வாழ்ந்த மக்கள் அவர்கள் கூக்குரலிட்ட சத்தம் என்னுடைய தேவனின் சந்நிதியிலே போய் எட்டினது. ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். நான் உருவாக்கின என்னுடைய கிரியைகள், நான் உருவாக்கின மனிதர்கள், நான் உருவாக்கின என் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர்கள் பெருமூச்சை விட்டார்கள். ஆனால் தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு என்ன செய்கிறாராம்? தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய பெருமூச்சை கேட்டு ஆண்டவர் நம்மையும் அவர் விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கும் ஒரு அடிமையிலிருந்து, தனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். நாம் நினைக்கலாம் நல்லா இருக்க, ஏதோ ஒரு பழக்கத்தில் நாம் அடிமைகளாய் மாறிவிடுகிறோம், நாம் அடிமைகளாய் போய்விடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது, ஆண்டவருடைய வேதத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது, இந்த சத்திய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ளும் போது, இந்த சத்திய வார்த்தைகள் நமக்கு விடுதலை தருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அநேக இடங்களிலே ஆண்டவர் சென்ற இடங்களிலே விடுதலை தந்தார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். ஆண்டவர் சென்ற இடத்திலே வாசியுங்கள், ஆண்டவர் நமக்கு எங்கெங்கெல்லாம் விடுதலை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் இந்த 38வது வசனம் இப்படியா சொல்லுது, நசரனாகிய இயேசுவை தேவன் எப்படி வச்சிருந்தாரா? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி இருந்தார், வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி இருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் அவர் சுற்றி திரிந்தார்.
மக்களோட வாழ்க்கையில விடுதலை தந்தார். பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குகின்ற தேவனாயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசின் பிடியிலே அநேக மக்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேக மக்கள் பிசாசின் பிடியிலே கட்டுகளிலே அகப்பட்டு கொண்டு தன்னுடைய வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களாலே சொல்ல முடியும், அநேக இடங்களிலே பிசாசு பிடித்தவர்கள் நாங்கள் விரட்டி இருக்கிறோம். அந்த பிசாசு பிடித்த மக்கள் தங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாஞ்சியோடு கூட இருந்தாலும் அநேக நேரங்களிலே இந்த பிசாசானவன் அவர்களை தொந்தரவு செய்து அவர்கள் கட்டுகளிலே அகப்பட்டு அவருடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவானவரையே அவன் சோதித்தான் இல்லையா? நம்மளாம் ஏமாத்துறோம். அதனால தான் பிதாவானவர் தம்முடைய குமாரனை அனுப்பும்போது இவை எல்லா காரியமும் நடக்கும் சொல்லிதான் பரிசுத்த ஆவியினாலே அவரை நிரப்பினார். அவரை வல்லமையினாலே அபிஷேகம் பண்ணினார். அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் விடுதலை செய்கிற தேவனாயும் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் இருக்கிற அநேகரை விடுவிக்கிற ஒரு தேவனாயிருந்தார். ஹல்லேலூயா. அதே ஜீவனுள்ள ஆண்டவரை நாமும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிற தேவனாயிருக்கிறார். ஒரு நீங்கள் நினைச்சிருக்கலாம், ஐயோ இரவு வேளைகளிலே என்னால தாங்கவே முடியல, பிசாசின் போராட்டம். ஆண்டவரிடத்தில் செபியுங்கள், ஆண்டுடைய வார்த்தைகளை நீங்கள் படித்து அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் வாசிக்க போகிற மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுது. மத்தேயு 9:2 இப்படியாய் சொல்லுது, வாசியுங்கள். அங்கே படுக்கையிலே கிடந்த திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். முதலாவதாக பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறார். இரண்டாவதாக பாவத்திலிருந்து ஆண்டவர் ஜனங்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். அங்கே படுக்கையிலே கிடந்திருந்த திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவரிடத்தில் சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டார். அவர்களை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா? அந்த மக்களோட விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் என்ன பண்ணார்? திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாய் அந்த திமிர்வாதத்தை அவன் அந்த வியாதியிலே அவன் கொடுமையாய் அவன் பாதிக்கப்பட்டிருந்தான். எனக்கு சுகம் தர யாருமே இல்லையா என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியாயிருந்த ஒரு மனிதன். ஆனால் அவன் திமிர்வாதக்காரனாய் இருந்ததினாலே அவன் ஆண்டவரிடத்திலே வர முடியவில்லை. ஆனாலும் ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்ற அந்த மக்கள், ஆண்டவரை விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொண்ட அந்த மக்கள் அந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவரிடத்திலே அவனை சுமந்து வருகிறார்கள். ஆண்டவர் பார்க்கிறார், ஐயோ இந்த அவனுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி இந்த மக்கள் அவனை கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி அந்த திமிர்வாதக்காரனுக்கு சொல்றாரு, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன், நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அங்கே ஒரு விடுதலையை கொடுத்தார். எனவே அநேக நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது அநேக பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், அநேக மக்கள் குடிப்பழக்கத்தினாலே, அநேக பிள்ளைகள் மற்ற போதைப் பொருட்களினாலே இந்த நாட்களிலே பாதிக்கப்படுவதால் சிறு பிள்ளைகள், பள்ளியில் படிக்கும் பிள்ளைகள் கூட இந்த பழக்கத்தில் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை இந்த சிறு வயதினவர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை அறிந்த நாம் இந்த பிள்ளைகளுக்காய் நாம் செபிக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு தெரியாமல், உறவினர்களுக்கு தெரியாமல் எத்தனையோ பாவமான வாழ்க்கையிலே இந்த பிள்ளைகள் ஈடுபட்டு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சிறு வயதினர் சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் விடுதலை தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் விடுதலையின் நாயகன் நம்மோடு கூட இருக்கிறார்.
ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த தேசத்துக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய உறவுகளுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவர்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி அந்த திமிர்வாதக்காரனை அவர்கள் சுமந்து வந்தவர்களுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அங்கே அந்த மகனுக்கு விடுதலை கொடுத்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவர்களுடைய நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவர்களுக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒருபொழுதும் கைவிடவே மாட்டார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருந்த தேவன் தான் அவர் நம்முடைய தேவன். பாவத்திலிருந்து விடுதலை, பாவம் பூரணமாகும் போது மனிதனை வியாதியிலே கொண்டு போய் விட்டு விடுகிறது. மத்தேயு 4:23 சொல்லப்பட்டிருக்கிறது, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் ஆண்டவர் சுஸ்தமாக்கினார். வாசியுங்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி திரிந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி ஆண்டவர் அவர்களை சுஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வியாதியிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறார். அநேக சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். படுக்கையிலே கிடந்திருந்த என்னை ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு ஜெயம் கொடுத்தார். வியாதியின் கூறுகளை முறித்து போடுகிற தேவன். என்னுடைய வயிற்றின கட்டிகள் எல்லாம் நீங்கி போடும்படியாய் ஆண்டவர் அதிசயத்தை எனக்கு செய்தார். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் என் தேவன் குணமாக்க வல்லவராயிருந்தால் ஒன்றே ஒன்று ஆண்டவரிடத்தில் நாம் விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு வியாதியிலிருந்து விடுதலை தருகிற தேவன். நான் கடந்த நாளே ஒரு சகோதரி சந்தித்தவர் சொன்னார், ஐயோ அண்ணா எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவாரா? நிச்சயமாய் தருவார். எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும் ஆண்டவர் ஒரு நொடி பொழுதிலே சுகம் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விடுதலை தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வியாதியிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். எப்படி அடிமைத்தனத்தில் விடுதலை கொடுத்தாரோ, பாவத்தில் விடுதலை கொடுத்தாரோ, அதே போல ஆண்டவர் நம்மை இருளின் அந்தகாரத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிற தேவன். அநேக நேரங்களில் ஆண்டவரை அறிந்தும் நாம் அறிந்திருக்கிற நாம் ஆண்டவரை விட்டு விட்டு தம்முடைய சுய எண்ணத்தில் நாம் கடந்து செல்லும் போது அநேக பிரச்சனைக்குள்ளாய் போராட்டங்களுக்குள்ளாய் நாம் கடந்து செல்கிறோம். இருளின் அந்தகார சக்திகளை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. ஆனால் அவற்றிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தொடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொலோசியர் 1:13 சொல்லுவது இருளின் அந்த காலத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிற தேவன், நமக்கு விடுதலை தருகிற தேவன். ஏன் என்று சொன்னால் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்ட தேவன் நம்முடைய தேவன். அவர் ஒருபொழுதும் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் ஒருபொழுதும் நம்மை விட்டு விலகவே மாட்டார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். எத்தனை இன்னல்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவர் ஒருபொழுதும் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் விடுதலை தருகிற தேவன். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய புதிய கிருபையினாலே ஆண்டவர் நம்மை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் ஆண்டவர் ஒருபொழுதும் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவர் ஒருபொழுதும் நம்மை கைவிடாமல் நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை அரவணைக்கிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரே என்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும் என்று சொல்லி கேட்க போகிறோம். என்ன அடிமைத்தனத்திலே நீங்கள் அடிமைகளாய் வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எல்லாம் பாடலாமா? நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர்
போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆண்டவரை நாம் பாடி துதி செய்யும் பொழுது ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தில் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, கணவன் மனைவி பிள்ளைகளுமா இணைந்து நாம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நோக்கி செபிக்கும் பொழுது அந்த மகிமையின் தேவன் நம்மை கரம்பற்றி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் செய்த விடுதலை, ஆண்டவர் செய்த ஒவ்வொரு விடுதலைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம் இல்லையா? இப்போ ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் இல்லையா? இப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு ஒரு வழி இருக்குது இல்ல? ஆண்டவரை நோக்கி செபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை, இருளின் அந்த காலத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை, இவை எல்லாவற்றையும் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஆண்டவர் எப்படி அந்த விடுதலைக்கான வழிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், விடுதலைக்கான வழிகளை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். முதலாவது பார்த்தோம், ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்தார். எதிலிருந்து விடுதலை கொடுத்தார்? பாவத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்தார். எனவே ஆண்டவர் எப்படி நமக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி அந்த வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இப்போ மேக்ஸ் போடுறோம், அந்த மேக்ஸ் போடும்போது அந்த ரூட் எல்லாம் என்ன பண்ணோம்? கரெக்டாக இருந்தால் தான் ஆன்சர் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதே போல் இப்போ அந்த கணக்குக்கு நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிக்கிறீங்க, எந்த ரூட்டில் போனால் அதை கண்டுபிடிக்கலாம், எப்படி போனால் அதை கண்டுபிடிக்கலாம், ப்ளஸ்ஸா மைனஸா எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு விடுதலை தருகிற தேவன். நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில கட்டுகளிலே, பிரச்சனைகளிலே, போராட்டங்களிலே மாட்டி ஆண்டவரிடத்தில் நாம் சிக்கி, பிசாசினிடத்தில் நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். முதலாவதாக எப்படி விடுதலை தருகிறார் தெரியுமா? எந்த ரூட்டை நான் சொல்றேன், வாசியுங்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுது. அப்போஸ்தலர் 4:12 இப்படியாய் சொல்லுகிறது, வாசியுங்கள். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போ எதை அறிஞ்சிக்கிட்டா நமக்கு விடுதலை? இல்லை, யாரோ சொன்னீங்க, இயேசுவின் நாமத்தினாலே, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு கிடையாது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனிதர்களாகிய நமக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் என்ன பண்றோம்? அறிந்து கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து செபிக்கிறோம். அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ விடுதலை எங்கிருந்து வருது? முதல்ல இயேசுவின் நாமத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?
ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற விடுதலை அவராலே அன்றி வேறொரு நமக்கு ரட்சிப்பு கிடையாது. மனிதர்களாக நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அதனால தான் சொல்லியிருக்கிறாரு, அவராலே அன்றி வேறொருவராலும் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. நாம் ரட்சிக்கும்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. இயேசு என்ற நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னீர் அல்லவா என்று நாம் ஜெபிக்கிறோம் இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை. இரண்டாவதாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, வாசியுங்கள். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு விடுதலை இல்லையா? அவருடைய இரத்தத்தினாலே, பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு விடுதலை தருகிற தேவன். முதலாவது சொன்ன இயேசுவின் நாமத்தை அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை. இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு விடுதலை. அநேகர் விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஒரு கோழியை, ஒரு ஆடு, எதையெல்லாம் அடிக்கிறாங்க, ரத்தத்தை சிந்தி நான் கழுவப்பட்டு நான் பாவ நிவர்த்தி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஒரே ஒரு தேவன், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காய் அவர் பிறக்க வைத்து அந்த கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கை கால்களிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டார், தலையிலே முள்முடி சூடப்பட்டார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி ஆண்டவர் நம்மை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம செய்கிற காரியங்களுக்கெல்லாம், தவறான காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவர் எப்படி நம்மை அந்த பாவத்தை விடுதலை கொடுக்கிறாரா? அவருடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி ஆண்டவர் நம்மை பரிசுத்த. நாம் நினைக்கிறோம், யாரும் என்ன பார்க்கல, நான் அநியாயம் செய்வேன், அக்கிரமம் செய்வேன், பாவத்திலே உழண்டு கொண்டிருப்பேன், என்னை யாரும் ஒன்றும் கேட்க முடியாது, யாருக்கும் தெரியாது என்று நினைத்திருக்கலாம். நம்மை உருவாக்கின தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தாங்க அவர் அந்த சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி, வேதம் சொல்லுகிறது, விலைக்கிரயம் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது சொன்ன இயேசுவின் ஐயா, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில விடுதலை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு விடுதலை. மூன்றாவதாக வாசியங்கள் சங்கீதம் 107 20வது வசனம் இப்படியாய் சொல்லுது. சங்கீதம் 107 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசியங்கள். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பாருங்க, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு விடுதலை, இயேசுவின் வார்த்தையினாலே நமக்கு விடுதலை. அதான் முதல்ல சொன்ன, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி. ஆண்டவர் நாம் நெருக்கப்படுற நேரத்தில், வியாதியின் நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வியாதியின் படுக்கையிலே நீங்கள் படுத்திருக்கும் பொழுது மனிதர்கள் எல்லாரும் வந்து பார்க்கலாம், ஆனால் விசாரிச்சுட்டு போவாங்க. நமக்கு உதவி செய்கிற ஒரே ஒரு தேவன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்திய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அதே ஜீவனுள்ள தேவன், அதே வார்த்தைகளை நாமும் படித்துக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்.
அவர் தமது வசனத்தங்களை நமக்கு கொடுத்து, வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவர் நம்மை குணமாக்கி அழிவின் பாதையிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருபொழுது நம்மை கைவிடவே மாட்டார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ளும் போது, ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்ளும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தைகள் மேல் விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து நாம் ஓடும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி குணப்படுத்துகிறார். நாம் சோர்ந்து போகிற நேரத்தில், பலவீனமாக இருக்கிற நேரத்தில், ஐயோ எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொன்ன நேரத்தில் இயேசு உன்னை நேசிக்கிறார். அந்த ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போட்டுவிடும். வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிற தேவனாயிருக்கிறார். நான்காவதாக விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுது. முதல்ல வாசித்தோம். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியினால் நமக்கு விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றோம், கரங்களை தட்டி பாட்டு பாடி அந்த மகிமையின் தேவனை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் விடுதலை தருவார் என்று சொல்லி. எனவே ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் போது, ஆண்டவரை நாம் துதிக்கும் போது, ஆண்டவரை சோத்தரிக்கும் போது கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல நிச்சயமாய் விடுதலை உண்டு. விடுதலை இல்லை என்று ஒருவரும் சொல்லவே முடியாது. என் தேவன் விடுதலையின் நாயகன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். 79வது சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இல்லையா? 78 ஆண்டுகள் நாம் அடிமைத்தனத்திலே இருந்து வெளியே வந்து 78 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன விடுதலையை பார்த்தோம்? இல்லை, அநேகர் சொல்லுவாங்க என் வாழ்க்கையில் விடுதலையே இல்லை. 79வது இந்த விடுதலை ஆண்டுக்குள்ளாய் நாம் கடந்து செல்கிறோம். ஆனால் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் விடுதலை தருகிற தேவனாயிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில விடுதலை. அடுத்ததாக தேவனை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில விடுதலை. அப்போஸ்தலர் 16:26 இப்படியாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 16:26 வாசியுங்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அங்கே ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்து பாடலை பாடினார்கள். காவலிலே வைக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை அவர்களுக்கு கண்டார். கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிறது. ஏனென்று சொன்னால் அஸ்திபாரம் அசையும்படியா ஆண்டவருடைய பாடலுக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அந்த வல்லமைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்கிற ஆண்டவருடைய வழிமுறைகளாய் நமக்கு இருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் நமக்கு பார்க்க வேண்டும். கடைசியாக ஒன்று சொல்ல போகிறேன். வாசிங்கள் மத்தேயு 17:21 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மத்தேயு 17:21 நாம் உபவாசத்தினாலே ஆண்டவரிடத்தில் நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபத்தினால், உபவாசத்தினால் மட்டுமன்றி மற்ற வேறு விதத்தினாலும் நமக்கு விடுதலை கிடையாது. ஆண்டவரை நோக்கி உபவாசிக்க வேண்டும். உபவாசித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அந்த மகிமையின் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த விடுதலைக்கான வழிகளை நாம் அறிந்து கொள்ளும் போது ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை தருகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அவரை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிற தேவனாயிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில இந்த விடுதலை பெருவிழாக்கு வந்துள்ள உங்கள் யாவரோட வாழ்க்கையிலும் என்ன பிரச்சனைகள், கட்டுகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும், எனக்கு விடுதலை இல்லை, என் வீட்டில் எப்பவுமே சாபமாக இருக்கிறது, அவை எல்லாவற்றிலும் இந்த ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிற தேவனாயிருக்கிறார். அவர் ஒருபொழுது நம்மை அவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் ஜெயமாய் மாற்றுகிற தேவன். எனவே நம்முடைய வாழ்க்கையில விடுதலை வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு விடுதலை. முதலாவது சொன்ன இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு
ஆண்டவர் விடுதலை தருகிறார். இயேசுவின் இரத்தத்தினாலே ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறார். ஆண்டவருடைய வார்த்தையினாலே ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறார். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விடுதலை தருகிறார். ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் போது, தேவனை துதித்து பாடும்போது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுதுதான் யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவி இருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர்மலை தேசத்தாரையும் கர்த்தர் ஒருவருக்கொருவர் விரோதமாய் வெட்டுண்டு விழ பண்ணினார். இப்போ பாட்டுக்கு எவ்வளோ வல்லம் இருக்கு பார்த்தீங்களா? பாடி துதி செய்கிற கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 3 இனத்தார் சேயீர்மலை தேசத்தார் எல்லாம் ஒன்று சேர்ந்தார். அதான் அந்த வசனம் சொல்வார்கள், பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவி இருந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர்மலை தேசத்தார், இந்த 3 இனத்தாரும் யூதா கோத்திரத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்து அங்கே முற்றுகையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த இரவிலே ஆண்டவர் அவர்களை ஒருவருக்கு விரோதமாய் வெட்டுண்டு விழ பண்ணினார். பாடி துதி செய்த போது அவர்களுக்குள்ளே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பாடி துதி செய்தவரை ஆராதிக்கும் போது நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அந்தகார சக்திகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிர்மலமாக்கி போடுகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவரை துதிக்க வேண்டும், சோத்தரிக்க வேண்டும். அதனால்தான் சொன்ன, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியினாலே ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும். எனவே துதிக்கும் பொழுது, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து நாம் உபவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ முறை நான் கடந்து சென்றேன், எத்தனையோ முறை ஆண்டவரை நோக்கி பார்த்தேன், எனக்கு விடுதலையே கிடைக்கலன்னு சொல்லி நினைச்சு வந்திருக்கீங்களா? ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் வார்த்தையினாலே, பரிசுத்த ஆவியானவர் அவரின் செயல்பாடுகளினாலே, ஆண்டவரை துதிக்கும் துதியினாலே, ஆண்டவரை நாம் உபவாசித்து செபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். நாம் செய்கிற வேலை ஸ்தலத்திலே எத்தனை பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறார். நாம் வாழ்கின்ற இடத்திலே நமக்கு எதிராக எழும்பி நிற்கலாம், ஆண்டவரை நீங்கள் பாடி துதி செய்யுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ நன்மைகளை செய்தீர், எத்தனையோ அதிசயங்களை செய்தீர், எத்தனையோ அற்புதங்களை செய்தீர் அல்லவா ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் ஒரு விசை எங்களை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகளை செய்தீரே, எத்தனையோ அதிசயங்களை செய்தீரே, எத்தனையோ அற்புதங்களை செய்தீரே ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி கேட்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தேவை ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்க ஐயா. ஆண்டவரே, நீர் நசரனாகிய இயேசுவை ஆண்டவரே இந்த உலகத்துக்கு அனுப்பும் பொழுது ஆண்டவரே, அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி அனுப்பினீரே ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறார் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே எங்களை குணமாக்கி எங்களை விடுதலை பண்ணி அனுப்பும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. என்ன வாஞ்சையோடு நீங்க வந்திருந்தாலும் சரிதான், என்ன வியாதியோடு கூட வந்திருந்தாலும் சரி, என்ன கட்டுகளோடு இந்த இடத்துல வந்திருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த நாளில் உங்களை விடுவித்து அனுப்ப போகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்துகிற தேவன். அவர் ஒருபொழுதும் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகவே மாட்டார். என்ன பிரச்சனை, என்ன வியாதின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர், அவரிடத்தில் நீங்கள் மன்றாடி செபியுங்க. அவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் எனக்கு விடுதலை, ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே, என் வியாதியிலிருந்து என்னை ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் என்று சொல்லி கேட்போமா? இருதய வியாதி, சிறுநீரக வியாதி, கிட்னி பிரச்சனை, கட்டியில் இருந்த பிரச்சனை, ஆண்டவர் எல்லாவற்றிலும் இருந்து, பிபியிலிருந்து விடுதலை, சுகர்ல இருந்து விடுதலை எனக்கு வேணும் ஐயா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே என்னை விடுவியும் என்று சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவரே தீய பழக்கத்திலிருந்து என்னால மாறவே முடியல ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் கேட்டு பாருங்க. உங்களுக்கா இருந்தாலும் சரிதான், உங்க குடும்பத்தில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரிதான், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே விடுவிப்பேன் என்று சொன்னீரே, நசரனாகிய இயேசுவே
விடுதலையின் நாயகனே, எங்களை விடுவித்து அனுப்பும் என்று சொல்லி கேட்போமா? ஆண்டவருடைய நாமம், இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு விடுதலை, நமக்கு அற்புதங்களை செய்கிறவர் அவர்தான், அதிசயங்களை செய்கிறவர் அவர்தான். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து செபிப்போம், ஆண்டவரத்தை கேட்போமா? ஆண்டவரே, எனக்கு விடுதலை தாருங்க ஆண்டவரே. எத்தனையோ முறை ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் அழுது புலம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ முறை அந்த பழக்கத்தில் எல்லாத்தையும் நான் விட்டுன்னு சொல்லி இந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி கேட்கிறேன். ஆனாலும் என்னால் விடுதலை பெற முடியவில்லை ஆண்டவரே. ஆனால் இன்றைய தினத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த வழிகளிலே இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் எல்லாம் உட்கொள்ளும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவனை விட்டவரே, எனக்காய் ரத்தத்தை சிந்தினவரே, எனக்காய் யாவையும் செய்து முடித்தவரே, இந்த வேளையில் ஒரு விசை அக்கினி வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி கேட்போமா? எல்லாருமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நாம் துதிக்கும் பொழுது ஆண்டவர் விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. எல்லாருமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விடுதலையோடு கூட ஆண்டவரே என்னை விடுவியும் என்று சொல்லி கேட்க போகிறோம். நீங்க யாராய் இருந்தாலும் சரிதான், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த வேளையில அக்கினி வல்லமை ஊற்றப்படும் சொல்லி கேட்க போகிறோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்னும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவார். எல்லாம் சொல்லமா? ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எங்கள் வாழ்வினிலே ஏசு போதுமே. எல்லாம் கேட்டு ஆண்டவரே என்னை விடுவியும் ஆண்டவரே. இயேசுவே, ஒரு விசை நீர் விடுவியும் ஆண்டவரே. எங்களுக்காய் இந்த கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தீர். உம்மை நன்றியோட துதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாம்சமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாம்சமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எங்கள் வாழ்வினிலே ஏசு போதுமே. கேட்போமா? ஏசு அவர்தான் உங்களை விடுவிக்கிறவர், அவர்தான் உங்களை பாதுகாக்கிறவர், அவர்தான் உங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிற தேவன். எங்கள் வாழ்வினிலே ஏசு போதுமே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். பாவத்தை எல்லாம் சொல்லமா? பாவத்தை போக்குகிற தேவன் இந்த வேளையில் அக்கினி வல்லமை நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, சாத்தானின் கட்டிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். வியாதியிலிருந்து விடுதலை இப்பொழுது. ஆண்டவரே என்னை விடுவியும் ஐயா, ஆண்டவரே எனக்கு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி கேட்போமா? என் தேவன் இப்பொழுது விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் என் இயேசு உங்களை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாம்சமும் மயக்கிட்டாலும்
முன்னேறவே உலகமும் மாம்சமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எங்கள் வாழ்வினிலே இயேசு போதுமே இயேசு போதுமே போதுமே இயேசு எல்லாம் சொல்லுமா இயேசு போதுமையா நாளிலுமே என் நிலையிலுமே எங்கள் வாழ்வினிலே இயேசு போதுமே வல்லமாய் உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் அக்கினி 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 ஊற்றப்பட மாட்டவரே அக்கினி வல்லமை ஊற்றப்படுவதாக இந்த வேளையில ஆண்டவரே விடுவித்து அனுப்பும் ஐயா அக்கினி அக்கினி வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு அக்கினி அக்கினி வல்லமை விடுதலை ஆண்டவரே விடுவியும் ஆண்டவரே இப்பொழுது இப்பொழுது கட்டுகள் அறுக்கப்படுவதாக இப்பொழுது வியாதியின் கூறுகள் மறைவதாக இப்பொழுது இப்பொழுது ஆண்டவரே பாவ படைப்பு விடுதலை இப்பொழுது இயேசு வல்லவராய் இருக்கிறார். Thank you Lord, thank you Jesus, miraculous Jesus. அக்கினி வல்லமை ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். உம்மை நன்றியோட துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. அக்கினி வல்லமை எங்கள் மேல் ஊற்றப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. பிசாசின் பிடியிலிருந்து எங்கள் வாழ்க்கையில ஒரு விடுதலை தந்தீர் நமக்கு நன்றி ஆண்டவரே. வியாதியிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்தீர் நன்றி ஆண்டவரே. கட்டுகளிலிருந்து விடுதலை தந்தீர் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னீரே. உம்மை நன்றியோட துதிக்கிறோம் ஐயா. என் வாழ்க்கையில விடுதலை தந்ததற்காக நன்றி என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா எல்லாருமாய் உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரே. உம்மை நன்றியோட துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya. மகிமையின் தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த விடுதலை பெருவிழாவிலே நீர் ஒவ்வொருவரையும் விடுவித்து அனுப்ப போறக்காய் நன்றியோட துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே இந்த மனமகிழ்ச்சியின் ஆண்டவரே மாலை வேளைக்காய் நன்றியோட துதிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விடுதலை பெருவிழாவில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. பலன் உள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொன்னீர் அல்லவா ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே நீர் எங்களை தாங்கி நடத்தினீர் நமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு விடுதலை. இயேசுவே ரத்தத்தினாலே எங்களுக்கு விடுதலை. இயேசுவே உம்முடைய வார்த்தையினாலே எங்களுக்கு விடுதலை. பரிசுத்த ஆவியானவரே உம்மாலே எங்களுக்கு விடுதலை ஆண்டவரே. அப்பா உபவாசம் செய்யும் பொழுது எங்கள் வாழ்க்கையில விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய் பெரிய கிருபையை தந்திராக்க நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களை விடுதலையோடு கூட நீர் அனுப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே மக்கள் செய்கிற வேலை ஸ்தலத்திலும் ஆண்டவர் வியாபாரத்திலும் ஆண்டவரே உம்முடைய கரமிருந்து பாதுகாத்து வேலையடைப்பதாக ஆண்டவரே. ஆண்டவரே முதியோர்கள் சுகமரம் தருவீராக ஆண்டவரே. அப்பா சிறு பிள்ளைகளை ஞானத்தை ஆஸ்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரை எங்க தேசத்திலே விடுதலையோடு கூட எங்களை வாழும்படியாய் எங்களுக்கு விடுதலை தந்த தேவனே நன்றியோடு துதிக்கிறோமே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டும் ஐயா. இந்த நாளில் இந்த கூட்டத்துக்கு உதவி செய்த ஒவ்வொருவருடைய குடும்பங்களை ஆஸ்வதிப்பீராக. இசைக்குறி வாசித்த பிள்ளைகள், இந்த பிஏ சிஸ்டம் போட்ட அருமையான தம்பியோட குடும்பம் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் உதவி செய்த ஒவ்வொரு குடும்பங்களை ஆண்டவரே இது ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவர் இந்த ஆலயத்தின் திருச்சபை கொடுத்த ஆண்டவரே திருச்சபை ஆயருக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே பொறுப்புகளில் குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரமிருந்து பாதுகாத்து வேலடைப்பதாக. நாளில் எங்கள் மத்தியில் இருந்த ஒவ்வொரு பாஸ்டர்ஸ்க்காக செபிக்கிறோம். அவருடைய திருச்சபைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. தனிப்பட்ட வாழ்க்கையிலே விடுதலையோடு கூட கடந்து செல்ல கிருபை செய்வதாக ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டும் ஐயா. எல்லா துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். துதி கனமாகி மயுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மயுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம்